வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பொள்ளாச்சி கடைவீதியில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அது நாங்க தானே முடிவு பண்ண. அதை பத்தி அவர் என்ன முடிவு? அவருடைய அரசியல் அனுபவம் என்ன? அதை முடிவு பண்ண வேண்டியது யாரு? மோடி 3வது முறையாக பிரதமர், 140 கோடி மக்களுக்கும் ஏகோபித்த தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். மிகப்பெரிய இராணுவத்திற்கு அவர் தான் இன்னைக்கு கேப்டன். அதே போல் தமிழகத்தில் நீண்ட காலம் ஆண்ட கட்சி அதிமுக. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் மனதில் இடம் பிடித்து மக்களை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிற மாபெரும் தலைவர், தினந்தோறும் மக்களை சந்திக்கிற மாபெரும் தலைவர். சிலரை போல எப்போதாவது ஒரு நாள் மக்களை சந்திக்கக்கூடியவர் அல்ல. அன்றாடம் மக்களோடு இருக்கிற ஒரு சாதாரண சாமானியர் எங்கள் தலைவர் எடப்பாடியார். அவர் எத்தனை நேரம் வெயிலில் நின்று மக்களை பார்க்குறாரு, எத்தனை நேரம் மக்களோடு இருக்கிறாரு. மக்களோடு வாழ்ந்து பழக வேண்டும், மக்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும். எம்ஜிஆர் இருக்காருன்னா மலையில் ரிக்ஷா தொழிலாளி நனைந்த உடனே அந்த காலத்திலேயே 5000 பேர்த்துக்கு ஒரே சமயத்தில் மலைக்கோட்டு தயார் பண்ணி தலையிலும் இந்த கால் வரையும் தயார் செய்து அந்த காலத்தில் 54 55லேயே ரிக்ஷாக்காரர்களுக்கெல்லாம் மலைக்கோட்டு கொடுத்த மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்வதற்கு கூட யாரானாலும் அவருடைய பாதையில் சென்றவர்களாக இருக்க வேண்டும். எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுவது என்பது அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதற்காக பயன்படுத்தி கொள்கிற ஒரு குறுக்கெழுத்து புத்தி. எம்ஜிஆர் எப்போதும் அதிமுக என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னென்ன தான தர்மம் பண்ணார்? எங்காவது ஒரு குடிசை தீப்பற்றினால் ஃபயர் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய உதவி சென்னையை சுற்றி எங்கும் நடக்கும். எங்கேயாவது மக்கள் கஷ்டப்படுகிறார் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடியே ஓடோடி சென்று அவருடைய உதவி மக்களை சாரும். இதெல்லாம் மேம்போக்கான பேச்சுகள், செயல்முறைகள். ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அவர் மறைந்து விட்டார். அவருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா. இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார். தினமும் காலை திருநெல்வேலி டு சென்னை வந்தே பாரத் ரயில் புறப்படுகிறது. இதில் பயணிகளுக்கு உணவு சப்ளை செய்ய தனியார் நிறுவனம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே செயல்படுகிறது. இன்று அதிகாலை உணவு தயாரிக்கும் கூடத்தில் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. காலை உணவிற்காக வடை தயாரிக்கப்பட்டது. திடீரென எண்ணெய் சட்டியில் தீ பரவியது. எண்ணெய் இருந்ததால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. ஊழியர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். ஆனால் எண்ணெய் சட்டி கீழே விழுந்ததால் தீ வேகமாக பரவியது. இதில் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த வடை மாஸ்டர் குலசேகரன் படுகாயமடைந்தார். மேலும் அங்கிருந்த 4 ஊழியர்களும் காயமடைந்தனர். ஸ்பாட்டிற்கு வந்த ரயில்வே போலீசார் ஊழியர்களை மீட்டனர். காயமடைந்த 5 பேரும் திருநெல்வேலி அரசு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் கடும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பிஎஸ்என்எல் குடியிருப்பு வளாகத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் கமிஷனர் அலுவலகம் உள்ளது. இங்கு உதவி தொழிலாளர் கமிஷனராக உள்ள ரமேஷ்குமார் தனியார் நிறுவனங்கள் ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் கேட்பதாக சிபிஐக்கு புகார் வந்தது. சென்னை சிபிஐ அலுவலக டிஎஸ்பி சேதுமாதவன் தலைமையிலான 6 பேர் கொண்ட அதிகாரிகள் கடந்த 1 வாரமாக முகாமிட்டு கண்காணித்தனர். நேற்று மதியம் 1 மணியளவில் பைக்கில் வந்த ஒருவர் உதவி தொழிலாளர் கமிஷனர் ரமேஷ்குமாரிடம் 1 லட்சம் ரூபாயை கொடுத்தார். மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் இருவரையும் கைது செய்தனர். இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் கூறியதாவது: தேனியைச் சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் வெளி மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வர லைசன்ஸ் கோரி உதவி கமிஷனர் ரமேஷ்குமாரிடம் விண்ணப்பித்தது. மனுவை ஆய்வு செய்த உதவி கமிஷனர் ரமேஷ்குமார் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இறுதியாக 1 லட்சம் ரூபாய் பேரம் படிந்தது. அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அனுப்பினர். இளங்கோ 1 லட்சம் ரூபாயை லஞ்சம் கொடுக்க வந்தபோது உதவி கமிஷனர் ரமேஷ்குமாரின் ஆபீஸ் தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்தார். அப்போது உதவி கமிஷனர் அலுவலகம் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த சிபிஐ அதிகாரிகளிடமே இளங்கோவன் லஞ்சம் கொடுக்கும் விஷயத்தை கூறி அட்ரஸ் கேட்டுள்ளார். அதிகாரிகள், அதோ அந்த ஆபீஸ் போங்க, அங்கதான் உதவி கமிஷனர் ரமேஷ்குமார் இருப்பார், அவரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை கொடுங்க என அட்வைஸ் செய்து அனுப்பினர். லஞ்சம் கொடுத்து சிக்கிய போதுதான் தனக்கு அட்ரஸ் சொன்னது சிபிஐ அதிகாரிகள் என இளங்கோவனுக்கு தெரிய வந்துள்ளது என சிபிஐ அதிகாரிகள் கூறினர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டியைச் சேர்ந்தவர் ஆனந்தவேல். இவர் பெரியநாயக்கன் பாளையத்தில் வீடு கட்ட இடம் வாங்கினார்.
இடத்திற்கு வீட்டுமனை அங்கீகாரம் பெற பேரூராட்சி அலுவலக பில் கலெக்டர் சதீஷ்குமாரை அணுகினார். அங்கீகாரம் வழங்க 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத ஆனந்தவேல் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். போலீசார் ஆலோசனைப்படி அலுவலகத்தில் இருந்த சதீஷ்குமாரிடம் 40,000 ரூபாயை லஞ்சமாக கொடுத்தார். அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சதீஷ்குமாரை கைது செய்தனர். அவரிடம் நேற்றிரவு விடிய விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனர்.